ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை தாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேன்னே சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி எல்லாமே இந்த ஃப்ரைடேயில் வந்திருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாளுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே இல்லையா? அதனால் வந்துட்டு காலையிலேயே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே நம்ம வழிபாடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே வாராகி அம்மனுக்கு 2 நெய் விளக்குலாம் ஏற்றி அப்படியே நல்லபடியாக வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. வாராகி அம்மன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். வழிபாடு பண்ணதுலேருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு அம்மாவை நினச்சிட்டாலே, அதுவும் கோவிலுக்கு போகிறேன்னா இன்னுமே அப்படியே சந்தோஷத்தோடையே போயிட்டு வருவேன். அப்படி ஒரு வைப் கிடைக்கும் அம்மாவை நினச்சிட்டாலே. வீட்டில் அந்த வாராகி சாங்லாம் போட்டுட்டு அதிகாலையில் இந்த மாதிரிலாம் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது அந்த வைபே வேறு மாதிரி இருக்குங்க. நிறையா பேர் சொல்கிறாங்க, வீட்டில் வாராகி படம் வைக்கலாமா, வாராகி வச்சு வழிபடலாமா, அது என்னமோ பயமுறுத்துமே அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க. வாராகியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லைன்னா பக்கத்தில் கூட போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வழிபாடு பண்ணுறதே வேஸ்ட்டு தானே. எந்த ஒரு விஷயம் வாராகி அம்மன்னு இல்லை, நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் முழுமையான நம்பிக்கை இருந்ததுனா தாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து பயன்படும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம வழிபாடு பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து கண்டிப்பாக இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அதனால தான் நான் வந்து படம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் அம்மா கொடுத்ததே இல்லை. வாங்கி வந்து வச்சதுலேருந்தே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்னுமே வழிபட்டுட்டு தாங்க இருக்கேன். அதனால் தைரியமாக நீங்கள் வாங்கி வழிபடணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு மனசாக வாங்கி நம்பிக்கையோடு வழிபடுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈவினிங் நாங்கள் ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 4:30 போலலாம் கிளம்பிட்டோங்க. பல்லூரில் இருக்கிற வராகி அம்மன் கோயிலுக்கு தான். இது வந்து 7வது மந்த்து நான் போகிறது. தை மாதம் வளர்பிறை பஞ்சமி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 7வது மந்த்து நான் போயிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வட்டம் போனா மாட்டேனான்னு தெரியாமலே சந்தேகத்தோடயே இருந்தது. அதனாலேயே முந்தின மாதம் தேய்பிறை பஞ்சமிக்கே நான் போயிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த வட்டம் அம்மாவோட ஆசீர்வாதத்தால் அப்படியே வளர்பிறை பஞ்சமிக்கு போயிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போனால் எப்போவுமே கூட்டம் இருக்கும். ஆனால் இந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கூட்டங்க. கோயில் முழுக்க ஜனங்கள் அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. எப்பட்றா நம்ம விளக்கேற்றி நம்ம உள்ளே போய் வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஆத்தா நம்மளுக்குன்னு ஒரு இடம் கொடுக்காமலா போயிடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த தேங்காய் விளக்கு போடுறதுக்கான திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த கூட்டத்துலேயும் போய் விளக்கெல்லாம் போட்டுட்டு வரிசையில் நின்றா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 8:30க்கெல்லாம் க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளே போனால் பக்கத்தில் போய்ட்டவங்க ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி போனால் பக்கத்தில் போகும்போது க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா கிரில் கேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலேருந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் பக்கத்தில் போகும்போது ஒருத்தவங்க பெரிய ஆள் ஒருத்தவங்க வந்து சாமி கும்பிட வரோன்னு சொல்லிட்டு வந்தாங்கங்க. வந்தால் அவங்க எங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால பார்த்த உடனே வாங்க உள்ளக்க அவங்க எங்களோட சேர்ந்து வாங்கன்னு சொல்லி சொன்னோடனே அவங்களோடய சேர்ந்து போயிட்டோம். உள்ளக்கே போயிட்டோம். போய் ஒரு 5 மினிட்ஸாவது அம்மாவை பார்த்து நல்லா அப்படியே தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தவங்க. பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. குழந்த மாதிரியே இருப்பாங்க அவங்க. நிறையா பேர் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கே தெரில. குழந்த தான் வராகி அம்மன். நம்ம பார்த்து ரசிக்கலாம், நல்லா ரசிக்கலாம். எனக்கு போனேன்னா அப்படி தான் இருக்கும். பார்த்து ரசிச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி சாமி கும்பிட்டு வெளில வந்தால் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்றது சந்தோஷமாக இருந்தாலும் கூட மற்றவங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம உள்ளக்க போய் சாமி கும்பிட்டு வந்தது வந்து எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சின்னு கூட சொல்லலாம். எப்படியாவது இவங்களும் போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே அங்கே நின்றுட்டு தாங்க இருந்தேன். நான் சாமி கும்பிட்டு கூட வெளியில் கூட வரல நான். அங்கே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறாங்க, உள்ளக்க வர்றாங்களான்ட்டு. அப்புறம் எல்லோரும் சத்தம் போட்டதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்துட்டு திட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பின்னாடி உள்ளக்க போயிட்டு நல்லா வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம மட்டுமே சந்தோஷப்படுறது வந்து சுயநலம் தானே. எனக்கு அவங்க எல்லாருமே சந்தோஷமாக உள்ளக்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தேன். நான் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து என்னால் வெளியிலேயே வந்திருக்க முடியாது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே போய் கும்பிட்டு வந்தது. அதோடு சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அம்மாவோட ஆசீர்வாதம் நல்லாவே கிடச்சிச்சுன்ட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வரும்போது எங்கள் அண்ணிகிட்ட வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்களாம் ஃபோட்டோஸு இந்த வாராகி அம்மன் சிலையெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதனால் நாங்களுமே அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வளையலும் வாங்கிட்டு வந்தோங்க. வரலட்சுமி பூஜை வருது இல்லையா, ஸோ வெள்ளிக்கிழமையே நம்ம வாங்கி வச்சிடலாம், சாட்டர்டே வந்து பர்ச்சேஸ்க்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வளையலும் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அந்த மாதிரி அம்மாவை வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கையோடு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க, நல்லதே செய்வாங்க. எனக்கு அது மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. வராகி அம்மாவை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீங்கள் நல்லபடியாக வாழணுன்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.